வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மீதான விவாதத்திற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவிக்கவில்லை. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு வருகின்ற 8ஆம் தேதி தொடக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் இதுவரை 334 பேர் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு சீனா $10 லட்சம் நிதி உதவி. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மழைக்கு வாய்ப்பு. 4 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. இனி விரிவான செய்திகளை காணலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மீதான விவாதத்திற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவிக்கவில்லை என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து உடனடியாக விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசிய போது, அனைத்து கட்சி கூட்டத்திலும் தற்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்ற நிலையில் மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. ஆனால் இந்த விவகாரத்தை உடனடியாக விவாதிக்குமாறு நிபந்தனை விதிக்க வேண்டாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தவிர்த்து பிற விவகாரங்களை சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்துள்ளனர். அதனை விளக்கமளிக்க ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கூறிய நிலையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு வருகின்ற 8ஆம் தேதி தொடங்குகிறது என தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் செயலாளர் கோபால சுந்தரராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் செயலாளர் கோபால சுந்தரராஜ் செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் தேர்வாணைய இணையதளத்தில் கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இளநிலை உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பிற பதவிகளுக்கான காலி இடங்களை நிரப்புவதற்கு சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வருகின்ற 8ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி வரையில் சென்னை பிராட்வேயில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என தெரிவித்துள்ளது. இதற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் மட்டும் அழைப்பு விடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு சீனா $10 லட்சம் நிதி உதவி வழங்கியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 334ஆக உயர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 370 பேர் மாயமாகி உள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்த நிலையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு சீனா அவசர கால நிதி உதவியாக $10 லட்சம் அளித்துள்ளது. இதற்கிடையே இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மேலும் இலங்கையுடன் மீட்பு பணிகளில் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டுள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையும் இந்திய விமானப்படையும் ஈடுபட்டுள்ளனர். இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதனால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழை காரணமாக அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகங்களில் பருவத் தேர்வுகள் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்னும் இலக்கை அடையும் வகையில் மாணவர்கள் தங்கள் துறையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார்.
காலனி வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் உரையாற்றினார். அப்போது காலனி வடிவமைக்கும் துறை பல முக்கிய பரிமாணங்களை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் எனும் இலக்கை அடையும் வகையில் தற்சார்பு கொண்டதாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று பட்டம் பெற்ற மாணவர்களை திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். உலக எய்ட்ஸ் நாளையொட்டி கடலூரில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு கலை பயணத்தை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். இடையூறுகளை கடந்து HIV எய்ட்ஸ் தொடர்பான எதிர்வினைகளை மாற்றுதல் என்ற கருத்துடன் உலக எய்ட்ஸ் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் 10 நாட்களில் 40 ஊர்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளது. இதன் தொடக்க விழா கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித் தலைவர் CP ஆதித்ய செந்தில்குமார் விழிப்புணர்வு கலை பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து உறுதிமொழி ஏற்றார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக ஆட்சியர் மிருளா லினி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பெற்ற படிவங்கள் தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான மிருளா லினி ஆலோசனை நடத்தினார். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மிருளா லினி திருத்த படிவங்களை நிரப்பி வழங்குவதற்கு டிசம்பர் 11 வரை கால நீட்டிப்பு வழங்கியுள்ளதாகவும் இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி டிசம்பர் 16ஆம் நாள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்வுகளில் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வைத்தியநாதன், மாவட்ட வழங்கல் அலுவலர் சக்திவேல், கோட்டாட்சியர் அனிதா, தேர்தல் பிரிவு வட்டாட்சியர் அருளானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இப்போ நம்ம டிஜிட்டலைசேஷனுக்கான பணி போயிட்டுருக்கு. அண்ட் இப்போது எலெக்ஷன் கமிஷன் வேறு அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ ஏற்கனவே எல்லாருக்கும் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து அதை திரும்ப பெறப்பட்டு டிஜிட்டலைசேஷன் முடிச்சுட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் வட்ட மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் குடியாத்தம் வட்ட மாநாடு செட்டிக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சாமிநாதன் கலந்து கொண்டு உரையாற்றினார். குடியாத்தத்தில் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட தலைமை மருத்துவமனையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மழையால் பயிர்கள் சேதமடைந்ததற்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் விவசாயிகள் சங்க அமைப்பாளர் நடராஜன், வட்ட தலைவர் தசரதன், குமாரி, காத்தவராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூரில் தொழிற்பேட்டைக்காக விளைநிலங்களை கையகப்படுத்துவதை தமிழக அரசு நிறுத்தாவிட்டால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த விவசாயிகள் முடிவெடுத்துள்ளனர். திருப்பெரும்புதூர் ஒன்றிய எஞ்சூர் ஊராட்சியைச் சேர்ந்த விளைநிலங்களை தொழிற்பேட்டைக்காக சிப்காட் நிறுவனம் கையகப்படுத்தி வருகிறது. அதை கண்டித்து எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா, துணைத் தலைவர் ரங்கநாதன், உறுப்பினர்கள் செந்தில்குமார், சந்தோஷ்குமார், ஸ்டீபன் ஆகியோர் தலைமையில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சிப்காட் நிறுவனம் விளைநிலத்தை கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். மனு மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே செம்பருத்தி நகரைச் சேர்ந்த மக்கள் அரசு நிலம் ஒதுக்கி வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் 2ஆம் புலிக்காடு ஊராட்சிக்குட்பட்ட செம்பருத்தி நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து 2ஆம் புலிக்காடு பூங்கொல்லை வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் கேட்டபொழுது அந்த மக்கள் குடியிருக்கும் பகுதி வனத்துறைக்கு சொந்தமான இடம் என்றும் அதனால் மனை பட்டாவும் அடிப்படை தேவைகளும் தங்களால் வழங்க இயலாது என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனால் தமிழக அரசு தலையிட்டு தங்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செம்பருத்தி நகர்ல இருக்கோம். நாங்க 40 வருஷமா குடியிருக்கிறோம். இந்த 40 வருஷமா யாரும் எங்களை பார்த்ததில்ல. கலெக்டர் கூட அன்னைக்கு கேட்டுட்டு போன வருஷம் அதை திரும்பி பார்க்கல.
எங்களுக்கு முதலமைச்சர் முதற்கொண்டு வந்து எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. எங்களுக்கு எந்த விதமான எதுவுமே கிடையாது. நாங்க வந்து ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார். அந்த வாழ்ந்ததுக்கு எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம், தண்ணி வசதி, கரண்ட் வசதி, எங்களுக்கு வீட்டு வசதி எல்லாத்தையும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரணும் சார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 8ஆம் நாளில் விநாயகர் சந்திரசேகர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் 24ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 8ஆம் திருவிழாவில் விநாயகருக்கும் சந்திரசேகருக்கும் வண்ண மலர் மாலைகள் சாட்டப்பட்டு சிறப்பு அலங்காரமும் தீபாரதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலில் ராஜகோபுரம் எதிரே உள்ள 16 கால் மண்டபத்தில் விநாயகரும் சந்திரசேகரும் குதிரை வாகனத்தில் எழுந்தருளினர். அதன்பின் 4 மாட வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி மலையின் மீது ஏற்றப்பட உள்ள மகா தீபாரதனைக்கான திரிகளை அண்ணாமலையார் கோவில் சம்பந்த விநாயகர் சன்னதியில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள மலையின் உச்சியில் நாளை மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றப்படும். மகா தீபம் ஏற்றுவதற்கு திரிகள் செய்ய காடா துணிகள் பயன்படுத்தப்பட உள்ளனர். அண்ணாமலை தீப கட்டளைதாரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 1000 மீட்டர் துணிகளை கோவிலுக்கு வழங்குவர். அவர்கள் வழங்கிய காடா துணிகளை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர் சன்னதியில் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பொன்னேரியில் மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. விருத்தாச்சலம் அடுத்த பொன்னேரி வரசித்தி விநாயகர், மகாசக்தி மாரியம்மன், முருகன் ஆகிய சுவாமிகளுக்கு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் முன் அமைந்திருந்த யாகசாலையில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, மூல மந்திர ஹோமம் ஆகியவை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீரில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க சிவச்சாரியர்கள் புனித நீரை கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகத்தை செய்தனர். அதன் பின்பு சாமிகளுக்கு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டது. இந்த விழாவில் தர்மகர்த்தா கொளஞ்சி, கோவிந்தன், பாலகிருஷ்ணன், மணிகண்டன், செல்வம், பலராமன், சங்கர், ராஜதுரை, அர்ஜுனன், சுரேஷ், கோபு, வீரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கீழப்புலியூர் கிராமத்தில் மின்வேலியில் அடிபட்டு சுயநினைவு இழந்துள்ளவரை நாய் கடித்ததுதான் காரணம் என தெரிவித்து வரும் உதவி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூர் கிராமத்தில் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அசோகன் என்பவர் வயலுக்கு உரம் மூட்டை எடுத்துக்கொண்டு சென்றபோது முத்துசாமி செல்லம்மாள் நிலத்தில் உள்ள கிணற்றில் தண்ணீர் குடிக்க சென்றார். அப்போது முத்துசாமி வயலில் அனுமதியின்றி திருட்டுத்தனமாக மின்வேலி அமைத்திருப்பது தெரியாமல் மின்வேலியில் சிக்கி அசோகன் அங்கேயே மயக்கமடைந்து கிடந்தார். அவரை தேடி சென்ற உறவினர்கள் அவரை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அசோகன் சுயநினைவு இழந்துள்ளதாகவும் அவருக்கு மருத்துவம் அளித்தும் எந்த பயனும் இல்லை எனவும் தெரிவித்ததை அடுத்து அவரது உறவினர்கள் தனியார் மருத்துவமனையில் அசோகனை அனுமதி செய்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் இதுகுறித்து மங்களமேடு காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்தனர். அதில் மின்வேலியில் அடிபட்டு அசோகன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடி வருவதாகவும் இதனால் திருட்டுத்தனமாக மின்வேலி அமைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்தனர். வழக்கை விசாரித்த உதவி காவல் ஆய்வாளர் சங்கர், கருப்பையா ஆகிய 2 பேரும் அவர் நாய் கடித்து சுயநினைவு இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் கோபமடைந்த அவரது உறவினர்கள் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திருட்டுத்தனமாக மின்வேலி அமைத்த நில உரிமையாளர் மீது முறையாக விசாரிக்காத உதவி காவல் ஆய்வாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர். திருச்சி பிஷப் ஹீப்பர் கல்லூரியில் உயிரி தகவலியல் துறை சார்பில் மரபுசார் நெல் வகைகள், தானியங்கள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. திருச்சியில் செயல்படும் பிஷப் ஹீப்பர் கல்லூரியில் உயிரி தகவலியல் துறை சார்பில் மரபுசார் நெல் வகைகள், தானியங்கள் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி கல்லூரி முதல்வர் பிரிசின் மேர்லின் தலைமையில் நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் பேரவை தலைவர் மருத்துவர் ரகுநாதன் விஸ்வநாதன் மற்றும் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நெல் ஜெயராமன், பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மரபுச்சாரா நெல் வகைகள் மற்றும் தானியங்களின் சிறப்பு குறித்து விரிவாக பேசினர். கண்காட்சியில் ஊட்டச்சத்து மற்றும் விவசாய முறைகளில் முக்கிய பங்கு வகித்த பல பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டது. கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். நிகழ்ச்சியை உயிர் தகவலியல் துறை தலைவர் அகிலா மற்றும் உதவி பேராசிரியர் ஜெபஸ்டின் ஆகியோர் தொகுத்து வழங்கினர். இதுல 150 அரிய வகை பாரம்பரிய நெல் வகைகளை நம்ம கண்காட்சியில் வச்சிருக்காங்க. இது மெயினாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அழிந்து போன அரிசி வகைகளை அவங்களுக்காக நம்ம எக்ஸிபிட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவர் ரகுநாதன் விஸ்வநாதன் ஐயா, தலைமை தலைவர் நெல் செயல் அதிகாரி, பாரம்பரிய நெல் பேரவையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இன்றைக்கி இந்த 150 அரிய வகைகளையும் கொண்டு வந்து எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் இந்த அரிய வகை நெல் வகையில் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறோம். மயிலாடுதுறை அருகே ஆறுபாதை ஊராட்சியில் டிட்வா புயல் காரணமாக சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. இந்நிலையில் தரங்கம்பாடி தாலுகா ஆறுபாதை ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் நடவு செய்திருந்த சம்பா தாளடி பயிர்கள் அக்டோபர் மாதத்தில் பெய்த மழையில் அழுகி வீணாகிவிட்டதாகவும், மீண்டும் விதை விட்டு தற்போது 2வது முறையாக நடவு செய்த நிலையில் டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் 350க்கும் மேற்பட்ட நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும், இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக விவசாயி பாபு தெரிவிக்கையில், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆறுபாதி ஊராட்சி, எங்களுக்கு அதிக விளைநிலங்கள் 500 ஏக்கர் கிட்டத்தட்ட சாகுபடி பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 350 ஏக்கர் சுத்தமாக மொழி அழிவு போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு காரணம் கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருடம் ஆகுது கலெக்டர் ஆஃபீஸ் கட்டிருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி அதிகமாக கொள்ளுதுன்ட்டு வெட்டி கொண்டு வந்து எங்களோட வயல் நிலத்தில் விட்டுட்டாங்க. இது 2 வாக்கியா ஆறுபாதியில் பாலோலேருந்து ஒரு வாக்கியா போய் ஆறுபாதியில் சேரும் வடிகால், ஒரு வாக்கியா அதுலேருந்து பிரிஞ்சு பரசலூர் வழியா போயிடும். இந்த 2 வாக்கியாலுமே தூர்வாரில் தூர்வார காரணத்தால கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெட்டி விட்ட தண்ணி முழுக்க எங்களுக்கு உள்ள புந்து ஃபுல்லாக எங்களுக்கு விவசாயிக்கு ஃபுல் பாதிப்பு. பூந்தமல்லியில் ஸ்ரீ மணிகண்ட ஐயப்ப யாத்திரை குழு சார்பில் ஸ்ரீ ஐயப்பனுக்கு 11 வகையான திரவியங்கள் மூலம் அபிஷேகமும் 50 கிலோ அளவிலான மலர்களால் அர்ச்சனையும் சிறப்பாக நடைபெற்றது. பூந்தமல்லியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ மணிகண்ட ஐயப்ப யாத்திரை குழு சார்பில் ஐயப்பனுக்கு 3ஆம் ஆண்டு அஷ்டாபிஷேகமும் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. பூஜையில் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை போன்று ஐயப்பன் சிலை வைத்து நெய், பால், சந்தனம், விபூதி, சொர்ணம், பன்னீர், இளநீர், கலச அபிஷேகம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 11 வகையான திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் 50 கிலோ அளவில் துளசி, ரோஜா, சம்மங்கி மற்றும் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு மலர்களால் ஐயப்பனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டது. இதையடுத்து ஐயப்பன், விநாயகர், முருகப்பெருமான், சிவன், பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் பஜனை பாடல்களை ஐயப்ப யாத்திரை குழுவினர் பாடினர். பின்னர் சிறப்பு பூஜைகளும் தீபார்த்தனையும் நடைபெற்றது. அப்போது சபரிமலையில் உள்ள ஐயப்பன் சிலை போன்று ராஜ அலங்காரத்தில் ஐயப்பன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஐயப்ப பூஜையில் பட்டு கிருஷ்ணா குருசாமியின் பேரன் ஹரி குருசாமி மற்றும் ஸ்ரீ மணிகண்டன் ஐயப்பன் யாத்திரை குழுவின் மதன் குருசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் பாடலை பாடி சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சிவகங்கையில் 2 அரசு பேருந்துகள் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் இழப்பீடு தொகை வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் அருகே 2 அரசு பேருந்துகள் மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பண்ணனும் மாவட்ட ஆட்சியர் பொறுக்கொடியும் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் 3 லட்சத்திற்கான காசோலைகளை உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் வழங்கினர்.
மதுராந்தகம் அடுத்த கூடலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கெங்கையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கூடலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கெங்கையம்மன் ஆலயத்தின் ஜீர்ணோதாரண நூத அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கெங்கையம்மன், முத்துமாரியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள இசை, கோபூஜை, விநாயகர் பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் 108 மூலிகை மூலம் நடைபெற்ற யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கெங்கையம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறையில் டிட்வா புயலால் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கியதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டை அடுத்த சின்ன பெருந்தோட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்தது. இந்த தொடர் மழையால் 300 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியது. இதுகுறித்து கடல் நீர் உட்புகாமல் ஆற்றின் முகப்பு துவாரத்தில் கதவணை அமைத்து தரவும், பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விட்டுள்ளனர். கிராமத்தில் எவ்வளோ இது வரலையும் நாங்கள் விவசாயம் பண்ணுறதுலேருந்து இது வரலையும் ஒரு 10 பைசா கூட நாங்கள் விவசாயத்தை அறுவடை செய்யவில்லை. இது வரையும் வந்து யாருமே இது வரையும் விவோ கொண்டு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். விவோ கொண்டு வரலையும் சார். மக்கள்லாம் அவதிப்பட்டுட்டு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். எவ்வளோ தண்ணியில் இடம் வாங்கி வட்டிக்கு வாங்கி அது செஞ்சுக்கிட்டு நாங்கள் இப்படி அவதிப்பட்டுருக்கோம் சார். இது வரையுமே வேறு யாருமே வரல, வந்து பார்க்கல. நாங்கள் இது வரையும் வயலில் தான் சார் கிடக்குறோம். தண்ணி வடிவம் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் வேதனை படுத்துருக்கோம் சார். இதுமாரி இருக்குது சார். சின்ன பெருந்தோட்டம் கிராமத்தில் ஒரு 300 ஏக்கர் நாங்கள் வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கடற்கரையோட 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இது வந்து கடல் உள்புகுந்த தண்ணியும் மழை பெஞ்ச தண்ணியும் ஒன்றா வந்து வடிகிறது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடும். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மீதான விவாதத்திற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவிக்கவில்லை. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு வருகின்ற 8ஆம் தேதி தொடக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் இதுவரை 334 பேர் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு சீனா $10 லட்சம் நிதி உதவி. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மழைக்கு வாய்ப்பு. 4 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.